ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய சுபாவம், அவருடைய இயல்பு, அவருடைய பண்பு, அவருடைய குணாதிசயங்கள், இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. அவர் மேலே இருக்கிற ஒரு பயபக்தி இல்லை, ரொம்ப அசால்ட்டாக டேக் இட் கிராண்டடாக ட்ரீட் பண்ணாமல் எப்பேற்பட்ட தேவன் அவர் அப்படின்னு ஒரு பயபக்தி நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்து தவறான புரிந்து கொள்ளுதல், அதாவது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகுங்க மாதிரி தேவனை பற்றி அறிய அந்த இருள், அறியாமைங்கிற இருள் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. கடந்த பல நாட்களாக நம்ம எதை குறித்து கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த சுப்ரீம் எத்திக் ஆஃப் ஹிஸ் நேச்சர், தட் இஸ் லவ். அவருடைய உன்னதமான ஒரு குவாலிட்டி, அதாவது எல்லா குவாலிட்டியும் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டின்னு சொல்லாது, அந்த காரியம் அன்பு, அதை குறித்து கற்றுக்கொண்டோம். இதை தொடர்ந்து கற்றுக்கொண்டதுனால நீங்கள் அன்பை அனுபவிச்சிருப்பீங்க, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் அன்பை காட்டுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி அதுக்கு அடுத்து ஒரு காரியம், இந்த காரியமும் இந்த அன்போடு தொடர்புடையதான். ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தையை கெடுத்த அளவுக்கு வேறு எந்த வார்த்தையுமே கெடுக்கலை, அந்த அளவுக்கு நம்ம உண்டாக்கிட்டோம். பேசிக்காக எதை பற்றி பேச போகிறோன்னா கிருபை. கிருபைங்கிறது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிருபையை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, எப்படி அன்பை பற்றி பல நாள் பேசணுமோ அதையும் தாண்டி பல நாட்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஒன்று இந்த கிருபையை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். புதிய ஏற்பாடில் வேத வசனம் அப்படி சொல்லும் பொழுது, இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, கிரேஸ் அப்பியர்டு ஃபார் காட்லினஸ் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தை குறிச்செல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுடுங்க. கிரேஸ் அப்பியர்டு ஃபார் காட்லினஸ். கிருபை எதற்கு உண்டாயிருக்கிறதுனா, நாம் தேவபக்தியுள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்கு தான் கிருபை உண்டாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம கிருபை எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, எதனால் விடுங்க பிரதர், கிருபை இருக்குது பிரதர், எந்த தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதெல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, அது வேறு டாப்பிக்கு, நம்ம அங்கே போக வேண்டாம். நம்ம காடுடைய சுபாவத்தை பற்றி மட்டும் படிக்கிறதுனால இது ஒரு சைட் லைனாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் கிருபை எதற்கு உண்டாயிருக்கிறது, தேவனுக்கு ஏற்றவர்களாக நாம் இன்னும் மாறுவதற்காக கிருபை உண்டாயிருக்கிறது. கிருபை என்பது இட்ஸ் அ எபிலிட்டி. என்ன எபிலிட்டி அப்படின்னா, அந்த அன்புனால் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிற நான் போய் எப்படி தப்பு பண்ணுவேன், என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிற அவருக்கு விரதமாக நான் செய்வேனா அப்படிங்கிற அந்த எபிலிட்டி தான் கிரேஸ். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு காரியம். சங்கீதம் 103:8 வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதில் பார்த்தீங்கன்னா the Lord is merciful and gracious அப்படின்னு இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிருபை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஆர்த்தர் பிங்க் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதுகிறாரு. அது அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறோம் பாருங்களேன். அது அந்த பார்வை நமக்கு வேணும், அந்த பெர்செப்ஷன் வேணும். ஏன்னா கிரேஸ் அப்படின்னாலே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ரொம்ப சாதாரணமாக எப்படி இருக்கீங்க பிரதர், பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் காட்ஸ் கிரேஸுக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். ஏதோ வண்டி எப்படி ஓடுது, ஏதோ கிரேஸில் வண்டி ஓடுது பிரதர். இன்னும் அதை கிரேஸை நம்ம பாட்டாக மாற்றி அதை செக்யூலர் ஆக்கி, சரி வேண்டாம், அந்த டாபிக் போக வேண்டாம். பட் கிரேஸுங்கிறது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு டேர்ம். வேறு எந்த மொழியிலையும், வேறு எந்த மதத்துலையும், எந்த மார்க்கத்துலையும் பயன்படுத்த முடியாத ஒரு டெர்மினாலஜி. சரி, சுருக்கமாக இந்த ஆர்த்தர் பிங்க் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் அதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, இந்த தெய்வீக கிருபை அது தெய்வீக கிருபை மட்டும் இல்லை, அது சாவரின் கிரேஸ். அப்படின்னா அதனால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை சார் அப்படி சொல்கிறார். எதை? அந்த கிருபையை பற்றி அவர் அப்படி சொல்கிறார். அதை தாண்டி இது யாருக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னா, பெஸ்டோட் அப்பான் ஹூ ஹாவ் நோ மெரிட். அதாவது என்கிட்ட கொஞ்சம் நல்லது இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு தாங்க. இப்போது நம்ம இந்த ஸ்கூலில் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நாங்கள்லாம் அப்படி வாங்கினவங்க தான். எப்படி வாங்குவோன்னா, இந்த 33 வந்துடும் நமக்கு. அப்போது 35 தான் பாஸ் மார்க்கு. இந்த 33 கொடுத்து பேப்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, திருப்பி கூட்டி பார்ப்போம், எங்கேயாவது அரை மார்க்கு மிஸ் ஆகிருக்கா, 1 மார்க் மிஸ் ஆகிருக்கா, டோட்டல் எங்கேயா மிஸ்டேக்காக இருக்காண்டு. அங்கே மிஸ்ஸே ஆகிருக்காது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம எழுதி வச்சுருப்போம், அவங்க முழுக்க அடித்து மார்க்கே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டுது, சார் இந்த இதில் பார்த்து அந்த லைன் எழுதியிருக்கலாம் சார் அரை மார்க் போடுங்க சார் 1 மார்க் போடுங்க சார். இப்போ 33 இருக்குமா, அல்லது 33 இருக்கும், ஒரு அரை மார்க் போட்டோன்னா 33 ஆகிடுச்சு. இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 34ன்னு போடுவாங்க. இப்போ சார் 34 வந்துச்சு சார், மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன் சார், ஒரு மார்க் போட்டால் ஆல் பாஸ் ஆயிடுவேன் சார். இப்போ ஏன் அவர் 2 மார்க் எனக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாருன்னா, நான் 33 மார்க்கு எடுத்திருந்ததுனால 2 மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்தார். உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் கிரேஸுங்கிறது இதுக்கு பேர் தான் கிரேஸு. ஆனால் நம்ம ஆண்டவர் கொடுத்த கிரேஸ் எப்படி தெரியுமா? இவர் சொல்கிறா பாருங்களேன், த பீப்புள் தோஸ் ஹூ ஹேவ் நோ மெரிட்.
he bestowed upon அப்படின்னா அவர் அப்படியே கிருபையை பொழிந்தருளினார். யார் மேலே அப்படின்னா முட்டை மார்க் வாங்கணும் மேலே, எந்த மெரிட்டுமே இல்லாதவன் மேலே பொழியப்பட்டதுக்கு பேர் தான் கிருபை. அதையும் தாண்டி சொல்லும் போது சரி, இப்போ 35 மார்க் போட்ட உடனே அந்த வாத்தியார் என்ன சொல்ல வருமா அடுத்து, கேரு இந்த தடவை 2 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்கேன், அடுத்த முறை நீ பாஸ் பண்ணலைன்னு வச்சுக்கேன் பிச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் 2 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டு என்கிட்ட 100 மார்க் எதிர்பார்க்குறாரு. அப்போ கிரேஸுங்கிறது நம்ம ஊரில் எப்படின்னா, கிரேஸை கொஞ்சம் காமிச்சா நீங்கள் ரிட்டர்னுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ஆனால் தேவன் காமிச்ச கிரேஸ் எப்படின்னா, நோ காம்பன்சேஷன் ஆர் நோ டிமாண்ட்ஸ் ஃப்ரம் ஹிம். அவர் கிருபையை கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்குறாருன்னா இல்லை சார், அதுக்கு பேர் தான் கிருபை. என்கிட்ட எதுவுமே இல்லாமல் கொடுத்தார், அதுக்கு பேர் கிருபை. கொடுத்துட்டு என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட் எக்ஸ்பெக்டிங் எனி பாசிட்டிவ் ரிட்டர்ன். அதாவது இவனுக்கு கொஞ்சம் கிருபையை காமிச்சா கொஞ்சம் உருப்படுவான், அதனால் இவனுக்கு காமிக்கலாம். இவனுக்கு கிருபையை காமிச்சா உருப்படவே மாட்டான், ஆனால் இவனுக்கு காமிக்க வேண்டாம். இந்த 2 பேரில் யார் காமிக்கலைன்னா, இவன் ஒரு காலம் திருந்த மாட்டான், இவன் கொஞ்சம் திருந்துவான், அதனால் இவனுக்கு கிருபையை காமிப்பான் அப்படின்னு காமிக்கலையாமா. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார்னு சொல்லும் பொழுது, அந்த உலகத்தில் இருக்க ஒன்றா நபர் மோசமான நபர், நானும் அங்கே தான் இருந்தேன், ஏன் நீங்களும் அங்கே தான் இருந்தீங்க. கிருபை எதையும் எதிர்பார்த்து அவர் செய்வதில்லை, எதிர்பார்க்காமலேயே செய்கிறது. இன்னொன்று, சரி இவனுக்கு பேசிக்க என்ன தகுதி இருக்குது, இல்லைங்க கொஞ்சம் தகுதி இல்லாதவங்க இவன். நம்ம அடிக்கடி சொல்லணும்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படும் தயவு தான் கிருபை அப்படின்னு. இல்லை இவனுக்கு தகுதி இருக்குது. என்ன தகுதி கேட்குறீங்களா, தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற கிருபை இல்லைங்க, தகுதி இருக்கிறவனுக்கு காட்டப்படுகிற கிருபை. என்ன தகுதி, ஒரே ஒரு தகுதி. அதான் என்ன தகுதி, நரகத்துக்கு போகிற ஒரே ஒரு தகுதி. அவனுக்கு இருக்கிற தகுதி என்ன அப்படின்னா, நரகத்துக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குது. நாட் இல் டிசர்விங் பட் ஹெல் டிசர்விங். அதாவது தகுதி கம்மியாக இருக்கிறவன் அல்ல, தகுதி நிறைய வச்சிருக்கிறான். எதுக்குன்னா நரகத்துக்கு போகிறதுக்கு தகுதி வச்சிருக்கிறான். அவனுக்கு காட்டுகிறது பேர் தான் அந்த கிருபை. ஸோ மொத்தமாக கிருபை அப்படின்னா அன்மெரிட்டட், தகுதி இல்லாதவன், அன்சாட், அவனே கேட்கல. நீங்கள் கேட்டிங்களா, ஆண்டவர் கொஞ்சம் கிருபை தந்து என்னை ரட்சித்திருங்க ஆண்டவர், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், கொஞ்சம் கிருபையை காமிச்சு ரட்சித்திருங்க ஆண்டவர் நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் கேட்கல. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அந்த புஷ்பராஜை மட்டும் ரட்சித்துட்டோன்னா புஷ்பராஜ் சூப்பராக ஏதாவது செய்வான் அப்படின்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் கிருபையை காமிச்சார். நான் கேட்கல, நான் ஆசைப்படவும் இல்லை, அதையும் தாண்டி என் மேலே கிருபையை காமிச்சு என்னை ரட்சித்தாருங்க. அப்படி தான் உங்களையும் ரட்சித்தார். இந்த கிருபையை இவரை தவிர எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஆட்டிடியூட். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஹி இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். பேசிகிட்டே இருக்கலாம், நேரம் ஆயிடுச்சு, சோமனோ. அன்புள்ள ஆண்டவரே, மர்சிஃபுல் அண்ட் கிரேஸ்ஃபுல். எப்பேற்பட்ட கிருபை ஆண்டவரே. இந்த கிருபையை புரிந்து கொள்வதற்கு கூட எங்களுடைய அறிவும் மனமும் பத்தாத ஆண்டவரே, விளங்கி கொள்ள இயலாத அப்பேற்பட்ட அந்த அன்டிசர்வ்டு அந்த மெரிட் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையினால தான் நாங்கள் பாதாளத்துக்கு போக வேண்டிய நாங்கள் எங்களை பரலோகத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் அந்த கிரேஸ். அந்த கிரேஸை எங்கள் மேலே காமிச்சிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. பாத்திரவான்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.